கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சட்டம் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சென்னை விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு சட்டம் சம்பந்தமான அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய சட்ட சேவை தினத்தை முன்னிட்டு சென்னை பையனூரில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் ஆலோசனை, மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு, சமூக பிரச்சினைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பேராசிரியர்கள் ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் அருணாச்சலம், முத்துக்குமார், முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர் மகேந்திரன், சட்டக்கல்லூரி பேராசிரியர் ஃபவுமினா, மெர்லின் ஸ்டீபன், மாணவர்கள் கமலேஷ், வேட்டை செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். எத்தனை பேருக்கு அது படிக்கணும்னு ஆசை, ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை? சூப்பரா இருக்கீங்கன்னு பார்க்கும்போது சூப்பரா இருக்கீங்க எல்லாரும். எங்களுக்குலாம் யாருமே இதெல்லாம் படிக்கலன்னு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு யாருமே எனக்குலாம் சொல்லி கொடுக்கல, நானா தான் படிச்சேன். நான் யூஜி என்னுடைய 12th முடிச்ச பிறகு நான் பெங்களூர்ல போய் படிச்சேன், லா படிச்சேன். அதுக்கப்புறம் நான் லண்டன் போனேன், நான் என்னுடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி என்ன பண்றேன், நின்று பேசுறேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பாருங்க, நீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப. கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் கண்காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோடு சாலையில் உள்ள செயின்ட் பால்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் 1023 செயல்முறை விளக்கத்துடன் கூடிய அறிவியல் கண்காட்சியை காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியை தூய பவுல் பதின்ம ஆலயத்தின் குருவானவர் சாமுவேல் தாமஸ் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்கள், தமிழர்களை ஆண்ட மன்னர்களின் பெயர்கள், பாரம்பரிய உணவு வகைகள், தமிழ் பண்டிகைகள் மற்றும் பனைமரத்தின் சிறப்பை உணர்த்தும் வகையில் இளநீர், கருப்பட்டி, நார்கூடையும் காட்சிப்படுத்தியும் தப்பாட்டம், கரகாட்டம், வாள்வீச்சு என தமிழர்களின் கலையை பறைசாற்றும் விதமாக நடனமாடியும் அசத்தினர். மேலும் விண்வெளியில் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்படும் ஸ்பேஸ் ஸ்டேஷன், திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியினால் இயங்கக்கூடிய ரோபோட்டிக் மற்றும் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் வன விலங்குகளை பாதுகாக்கவும் அமைக்கப்பட்ட கண்காட்சியை பெற்றோர்கள், பொதுமக்கள், கல்வியாளர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியினை பள்ளி தாளாளர் பால்ராஜ் மானுவேல், பள்ளி தலைவர் ஞானப்பிரகாஷ் மற்றும் பள்ளி முதல்வர் டேவிட் எழில்வாணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பாரம்பரிய உணவுகளை நினைவுபடுத்துற விதமாக நம்ம 5 வகை நிலங்களை பிரிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி உணவுகளை வணக்கம், நம்ம 5 வகை நிலங்களை எப்படி நிலத்தை பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி உணவுகளை பண்டைய கால உணவு, புது உணவுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். காட்ட முடியாது. Thank you.
கண்டெய்னர் லாரியில் வந்திறங்கிய தாய் மாமன் சீர். கேரள செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வான வேடிக்கை, கலர்ஃபுல் லைட் ஷோ அண்ட் பேப்பர் ஷாட் என பிரம்மாண்டமாக வலம் வந்த 350 சீர்வரிசை தட்டுகள். நாகலாபுரத்தில் மாஸ் காட்டிய தாய் மாமன்மார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தை சேர்ந்த ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியினரின் மகளான சபிஷ்னாவிற்கு பூப்புனித நீராட்டு விழா நாகலாபுரத்தில் அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆனந்தியின் உடன்பிறந்த சகோதரர்களான ஒட்டப்பிடாரம் அருகே சங்கரராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த பவித்குமார் மற்றும் சூர்யா இருவரும் தங்களது மருமகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் தாய்மாமன் முறையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணி பட்டுச்சேலை, தங்க நகை, வளையல், அண்டா, பாத்திரங்கள், இனிப்புகள், பழ வகைகள் என ஏராளமான பொருட்கள் அடங்கிய 350 தாம்பூல தட்டுகளை நீளமான கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக்கொண்டு பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கையுடன் கேரளா செண்டை மேளம் முழங்க தங்களது உறவினர்களுடன் உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் நாகலாபுரத்தில் உள்ள தனது அக்கா வீட்டை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அவ்வாறு செல்லும் வழி நெடுகிலும் ஊர் மக்களின் கண்களை கவரும் வகையில் கலர்ஃபுல் லைட் ஷோ மற்றும் கலர் பேப்பர் ஷாட் போட்டு அசத்தி உள்ளனர் இந்த தாய்மாமன் பிரதர்ஸ். வழக்கமாக சீர் என்றாலே மதுரை, தேனி பகுதியை தான் குறிப்பிட்டு சொல்வார்கள் என்ற நிலையில் அதற்கு சற்றும் குறைந்தவர்கள் இல்லை தூத்துக்குடி தாய்மாமன்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவர்கள் செய்த சம்பவம் இப்பகுதி மக்களிடையே மிகுந்த கவனத்தை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஆடுகளை கையில் பிடித்துக் கொண்டு சீர்வரிசையுடன் வீட்டிற்கு வந்த தாய்மாமன்மார்களுக்கு பாத பூஜை செய்து மாலையிட்டு ஆரத்தி எடுத்து இன்முகத்துடன் வரவேற்றனர் ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியினர். பின்னர் தங்களது மருமகளுக்கு சடங்குகள், சம்பிரதாயங்களை செய்த தாய்மாமன்கள் சபிஷ்னாவிற்கு தங்க செயின் அணிவித்து தங்களது உரிமையை விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக செய்து அசத்தினர். பெரும்பாலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தாய்மாமன்மார்கள் மேலதாளங்களுடன் சீர்வரிசை எடுத்து செல்வதை மட்டுமே கண்ட இப்பகுதி மக்கள் கண்டெய்னர் லாரியில் சீர்வரிசை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டதை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். இன்றைய நவீன காலத்தில் நாளுக்கு நாள் கலாச்சாரமும் தமிழரின் பாரம்பரியமும் மறைந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றளவும் இதுபோன்ற ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலமாக ஆங்காங்கே தமிழரின் பண்பாடு மேலோங்கி காணப்படுகிறது. அந்த வகையில் நாகலாபுரத்தில் தாய்மாமன்கள் தனது மருமகளுக்கு 350 தாம்பூல தட்டுகளில் சீர் கொண்டு சென்றது மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஹைட் இல்லை இல்லை இது இப்போ ஸ்டேஜ் போடாமல்
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார வட்டம் சங்கராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த நாங்கள். எங்கள் அக்காவை நாகலாபுரம் சமுத்திரபுரம் கிராமத்தில் கட்டி கொடுத்துருக்கு. அவங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆனதுனால நாங்கள் எங்கள் ஊரெல்லாம் சத்தம் காட்டி ஒரு 7 வேனு பிடிச்சி ஒரு கண்டெய்னர் ராலி வாடகைக்கு பிடிச்சி அதில் 350 தாம்பழத்தட்டு சீர்வரிசையாக கொண்டு வந்து 5 லட்ச ரூபா மதிப்பான இதை கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் வான வேடிக்கை செண்டை மேளம் எல்லாம் போட்டு சீரும் சிறப்புமாக தாய்மாமன் கொண்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த தாய்மாமன் சீரை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக கடைப்பிடிப்போம். மதுரையை காட்டிலும் தூத்துக்குடி மாவட்டம் சரண கோஷத்துடன் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து மண்டல விரதத்தை தொடங்கிய பக்தர்கள். கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் ஆற்றங்கரை பிள்ளையார் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் மண்டல விரதத்தை தொடங்கினர். முன்னதாக ஐயப்ப பக்தர்கள் குளித்துவிட்டு கருப்பு, நீலம், மஞ்சள், சிவப்பு உள்ளிட்ட வேட்டிகளை கட்டிக்கொண்டு துளசி மாலை, ஸ்படிக மாலை, சந்தன மாலைகளை சரண கோஷத்துடன் அணிந்து கொண்டனர். இன்று முதல் 3 வேளையும் குளித்து சரணங்கள் கூறி 48 நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க உள்ளனர். திண்டிவனம் அடுத்து தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு லிங்க வடிவமான மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பச்சரிசியால் தயார் செய்யப்பட்ட சாதத்தை ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டு காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒன்றான டேக்வாண்டோ தற்காப்பு கலை தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக 110 மாணவர்கள் இணைந்து 1 மணி நேரம் இடைவிடாது பஞ்ச் மற்றும் கிக் செய்து உலக சாதனை படைத்தனர். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒன்றான டேக்வாண்டோ தற்காப்பு கலை தேனி மாவட்டத்தில் முதன்முறையாக 110 மாணவர்கள் இணைந்து 1 மணி நேரம் இடைவிடாது பஞ்ச் மற்றும் கிக் செய்து ஓர் உலக சாதனை ஏசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வினை விஜயலட்சுமி பப்ளிக் ஸ்கூல் மற்றும் தமிழன் டேக்வாண்டோ அகாடமி இணைந்து நடத்தியது. பள்ளி முதல்வர் அகில் லாசர், பள்ளி தாளாளர் நீலமேகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஏசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டின் சிஇஓ மணிவண்ணன், கோஆர்டினேட்டர் தங்க தமிழன், ஆர்கனைசர் தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மாஸ்டர் அகிலன் ராஜேந்திரன், அருள்குமார், பன்னீர்செல்வம், கௌதம், விஷ்ணுகாந்த், சுரேந்திர பாண்டியன், பாலன் ஆகியோர்
மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தினர். ஒரு தற்காப்பு கலைக்காக 60 நிமிஷம் 1 மணி நேரங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். திருவக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சுந்தர மௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உலகம் நலம் பெற வேண்டி விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இரவு 12 மணிக்கு ஜோதியானது ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. ஓம் நித்யபுத்தாயை நமः, ஓம் விபாவர்க்கை நமः, ஓம் அதித்யை நமः நமः, ஓம் காந்தாயை நமः, ஓம் ஷமாயை நமः, ஓம் ஷீரோத சம்பவாயை நமः, ஓம் அமிர்தாயை நமः, ஓம் தீப்தாயை நமः. அடுத்ததான் இப்போ வந்து பக்கத்தில், அதாவது விருதாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருவதை கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள விற்பனை கூடத்தில் நாள்தோறும் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், கம்பு, மணிலா, சோளம், எள், பச்சை பயிறு உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முழுவதும் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் அதிக அளவில் மது அருந்துவதற்காக வந்து செல்வதால் விற்பனை கூடம் முழுவதும் மது பாட்டில்களும் மது குடிக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கப்புகளும் குவியல் குவியலாக குவிந்து கிடக்கின்றன. மேலும் இரவு நேரங்களில் மது போதையில் மது பிரியர்களின் அட்டகாசத்தால் விவசாயிகள் இரவு நேரத்தில் தங்குவதற்கே அச்சமடைந்து வருகின்றனர். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அருகாமலேயே டாஸ்மாக் கடை அமைந்துள்ளதால் மது பிரியர்கள் குடிப்பதற்கு இடமில்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வருவதாகவும், இதனால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தமிழகத்தில் இருக்கும் டாஸ்மாக் மது பாட்டில்களை விட பாண்டிச்சேரி மாநில மது பாட்டில்களே அதிக அளவில் கிடைப்பதால் பாண்டிச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்து வருகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மது பிரியர்கள் அட்டகாசத்தை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.
வடிகால் வசதி, தார் சாலை வசதி கூட இல்லாமல் சேரும் சகதியுமாக உள்ள பகுதிகளில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கண்டு கொள்ளாத நகராட்சி நிர்வாகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மூலம் வடிகால் வசதியோ தார் சாலை வசதியோ என எந்தவித வசதியும் செய்து தராததால் தொடர் கனமழை காரணமாக தெருக்கள் முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றும் சேரும் சகதியுமாக போக்குவரத்திற்கு லாயக்கற்ற சாலையாக உள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வரும் நிலையில் தெரு முழுவதும் குட்டை போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மகாலட்சுமி நகரில் வடிகால் வசதி, தார் சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூரில் திமுக அவசர ஆலோசனை கூட்டம். கடலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. வருகிற 24, 25 ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிப்பது மற்றும் நவம்பர் 27ஆம் தேதி அவரது பிறந்தநாளையொட்டி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாகவும் கடலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேதுநாதன் ஆலோசனை வழங்கினார். மேலும் வருகிற 23ஆம் தேதி அண்ணா விளையாட்டு அரங்கில் மகளிர் கபடி போட்டி மற்றும் அனைத்து வட்டங்களிலும் கோலப் போட்டி நடத்துவது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்படுவதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடலூர் மாநகர செயலாளர் ராஜா, கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் நிர்வாகிகள், திமுக கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. கடலூர் மாநகர மேயர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மஞ்சக்குப்பம் பகுதியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நடராஜன் அவர்களே, புதுப்பாளையம் பகுதி கழகத்துடைய செயலாளர் எஸ் சலீம் அவர்களே, துறைமுக பகுதியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களே, கடலூர் வடக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் இணைய நண்பர் வாக்குச்சாவடி முகவர்களே, பிஎல்ஏ டூரில் நடக்கின்ற வாக்குச்சாவடி முகவர்களே, பிஎஸ்சி முகவர்களே, பிறந்தநாள் வயதிருக்கின்ற கழகத்துடைய முகவர்களே. உளுந்தூர்பேட்டையில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அகில இந்திய அளவில் பிரச்சார இயக்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பூவராகவன், ஆனந்தன் தலைமையேற்று கண்டன உரையாற்றினர். இதில் ஒரே தேசம் ஒரே தேர்தல் வாபஸ் பெற வலியுறுத்தியும், விலைவாசி உயர்வை கண்டித்தும், ரயில்வே உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணிகளை நிரப்ப கோரியும், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், நகராட்சிகளிலும் இத்திட்டத்தை அமுலாக்கிட வேண்டும் என்றும் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், நகர செயலாளர் ஸ்டாலின், மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், சீனிவாசன், ரீட்டா, தேவி, தங்கராசு, கேக் சலாவுதீன் மற்றும் கிளை செயலாளர்கள், ஒன்றிய தோழர்கள், நகர தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவார். திருப்பதியில் லட்டுகள் இந்திய நாட்டில் இருக்கிறார் என்றால் அப்போ இந்திய நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்திலேயோ அல்லது ஏதாவது கட்சியினுடைய இடைக்குழு உறுப்பினர்களே, பெருவாரியாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த பெரிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இன்றைய தினம் நவம்பர் 15 வரையில் இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு மோசமான அறிவிப்பை வாபஸ் வாங்க வேண்டும். மக்களை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்களை சந்திக்கிற இந்த சந்திப்பு பிரச்சார இயக்கம் இன்றோடு முடிவடைகிறது.